நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்ட ப்ரௌசர்ல என்டர் பண்ணும்போது, எப்படி ப்ரௌசர் அதோட ஒரிஜினல் வெப்சைட்ட கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ, அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஐபி அட்ரஸ். ஸோ, ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் மாரி. ஸோ, எப்படி நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் நம்ம யூஸ் பண்றோமோ, அதே மாரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் அதோட அட்ரஸ் இருக்கும். ஸோ, அந்த அட்ரஸ ஃபைண்ட் பண்ணி அத வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஆனா, நம்ம ப்ரௌசர்ல என்டர் பண்றது என்னமோ, அதோட நேம் தான் என்டர் பண்றோம். அப்புறம் எப்படி வந்து ப்ரௌசர் அதோட நேம்ல இருந்து அதோட ஐபி அட்ரஸ வந்து கண்டுபிடிக்குது. ஸோ, அதுக்கு தான் வந்து டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறத இது யூஸ் பண்ணிக்கும். ஸோ, டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறது என்னன்னா, டொமைன் நேம் சர்வர்ன்னு சொல்லுவோம். ஸோ, இது வந்து எல்லா வெப்சைட்டோட நேமுக்கும் அதோட ஐபி அட்ரஸ வந்து கண்டுபிடிச்சு குடுக்கும். ஸோ, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரௌசர் வந்து உங்களோட லோக்கல்ல வந்து அ அந்த வெப்சைட் நேமுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். அது ப்ரௌசரோட கேட்ச்லேயே இருந்துச்சு அப்படின்னா, அத எடுத்து டைரக்ட்டா அவங்களோட வெப் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும். இல்ல அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்எஸ் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ, டிஎன்எஸ் சர்வர்ல கிட்டத்தட்ட 4 மெயினான சர்வர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ரிக்கர்சிவ் சர்வர். ஸோ, இந்த ரிக்கர்சிவ் ரிசால்வர் வந்து யார்ட்ட இருக்கும் அப்படின்னா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் கூகுள் ஆர் க்ளவுட்ஃப்ளவர் இவங்க கிட்ட எல்லாருமே இருக்குது. ஸோ, இதுதான் வந்து மொத்த ப்ராசஸுமே வந்து இனிஷியேட் பண்ணி அது ஃபைனல் வர வரைக்கும் டேக் கேர் பண்ணிக்கும். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேஸில் நம்ம example.com அப்படிங்கிற வெப்சைட் எடுத்துக்கிறோம். இதில் வந்து .com அப்படின்னு ஒரு இருக்கிறது எக்ஸ்டென்ஷன். ஸோ, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரூட் நேம் சர்வர் கிட்ட இந்த example.com அப்படிங்கிறத கொடுத்து, இந்த .com அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணும். இந்த ரூட் நேம் சர்வர் இந்த .comஓட ஓனர் யார் அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஓனருங்கிறது மீன்ஸ் டிஎல்டி சர்வர், அதாவது டாப் லெவல் டொமைன் சர்வர். இந்த .comஓட டாப் லெவல் டொமைன் சர்வர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ, இந்த ரிக்கர்சிவ் ரிசால்வர் தென் அதை வந்து கெட் பண்ணி அதோட டிஎல்டி சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணும். இந்த டைம் தான் டிஎல்டி சர்வர் என்ன பண்ணுன்னா, அந்த வெப்சைட்டோட ஃபுல் நேமே எடுக்கும். ஸோ, இந்த கேஸில் example.com. இந்த ஃபுல் நேமே எடுத்து இந்த example.com வந்து யார் ஓன் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணும். ஸோ, அது யார் ஓன் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இது வந்து யாருன்னா, அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வருங்கிறது யாருன்னா, அந்த ஒரிஜினலான வெப்சைட்டை வந்து வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddy ஆர் Route 53 இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஎல்டி சர்வர்ஸ்ட்ட வந்து இந்த டிஎல்டி சர்வர் ஓன் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து அந்த நேமை வந்து வாங்கி இவங்க வந்து சேல் பண்ணுவாங்க பப்ளிக்காக. ஸோ, இவங்க தான் ஃபைனலாக வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, டிஎல்டி சர்வர் என்ன பண்ணும்னா, அதோட அத்தாரிட்டேட்டிவ் நேம் சர்வர் யார் வந்து என்கிட்ட இருந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வாங்கியிருக்கா அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ, ஃபைனலாக ரிக்கர்சிவ் என்ன பண்ணணும்னா, அதோட அத்தாரிட்டி நேம் சர்வர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். கிட்டத்தட்ட GoDaddy கிட்ட ஆர் Route 53 கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அதோட ஐபி அட்ரஸை வந்து எடுத்து ஃபைனலாக ப்ரௌசர் கிட்ட ரிட்டர்ன் பண்ணும். இந்த அத்தாரிட்டி நேம் சர்வர் ஃபைனலாக ஐபி அட்ரஸையும் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை இன்னொரு அத்தாரிட்டி நேம் சர்வரோட ஐபியை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ, இது ஃபைனலாக அந்த ஒரிஜினல் ஐபி கிடைக்கிற வரைக்கும் இந்த அதை ரிக்கர்சிவ் ரிசால்வர் வந்து இது கேட்டு திருப்பி ரிக்கர்சிவாக நேம் சர்வர்ஸில் வந்து கொரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக ஐபி கிடச்சதுக்கப்புறம் அந்த ப்ரௌசர் ரிட்டர்ன் பண்ணுவோம். ப்ரௌசர் வந்து அதோட ஒரிஜினலான வெப் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ, இப்படி தான் வந்து ப்ரௌசர் வந்து அதோட ஐபி அட்ரஸை ஃபைண்ட் பண்ணி வெப் சர்வர் கூட